டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கில் சிபிசிஐடி அதிகாரிகள் 4வது நாளாக இன்றும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை திருச்செங்கோட்டில் இருக்கும் நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்போம். வணக்கம் ரியாஸ், சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்ட இந்த வழக்கில் விசாரணை தற்பொழுது எந்த கட்டத்தில் இருக்கிறது? வணக்கம் தேவேந்திரன். அதாவது கடந்த 18ஆம் தேதி டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தன்னுடைய காவலர் குடியிருப்பு பகுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மேலும் இவர் மறைந்த பொறியியல் பட்டதாரியான கோகுல்ராஜோட கொலை வழக்கு விசாரித்து வந்ததாக இந்த சம்பவம் மேலும் பரபரப்பு அடைஞ்சது. இதனைத் தொடர்ந்து இவருடைய தற்கொலையை சிபிஐ விசாரிக்க வேண்டும் சொல்லி பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விட்டாங்க. மேலும் இவருடைய தற்கொலைக்கு உயர் காவல்துறை உயர் அதிகாரிகள் தான் காரணம் சொல்லி அவங்களுடைய குடும்பத்தினரும் மற்றும் பல்வேறு தரப்பினரும் சொல்லி வந்தாங்க. இந்த நிலையில் தமிழக அரசு இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற உத்தரவிட்டது. கடந்த சனிக்கிழமையே சிபிசிஐடி விசாரணை துவங்கப்பட்டது. தொடர்ந்து 4வது நாளாக இன்றும் விசாரணை இன்னும் சற்று நேரத்தில் துவங்கப்படுகிறது. அதாவது சிபிசிஐடி எஸ்பி நாகஜோதி தலைமையிலான குழுவினர் இந்த விஷ்ணுபிரியா மற்றும் கோகுல்ராஜ் ஆகிய இரண்டு வழக்குகளையும் விசாரணை துவங்கியிருக்காங்க. அதாவது நேற்று காலையில் எஸ்பி நாகஜோதி தலைமையிலான குழுவினர் இந்த விஷ்ணுபிரியாவுடைய இல்லம் மற்றும் விஷ்ணுபிரியா அலுவலகத்தில் விசாரணை மற்றும் ஆய்வு மேற்கொண்டனர். விஷ்ணுபிரியா எந்த இடத்துல தற்கொலை செய்து கொண்டார்கள், அந்த இடத்தை அங்கு இருக்கிற அவருடைய உதவியாளர்கள் மற்றும் அங்கு பணியாற்றிய பார்வதி அம்மாள் என்ற பெண்ணை கொண்டு ஒவ்வொரு சம்பவங்களும் கேட்டிருந்தாங்க. மேலும் விஷ்ணுபிரியா பயன்படுத்தி வந்த செல்போன், லேப்டாப் மற்றும் ஐபேட் மற்றும் விஷ்ணுபிரியா எழுதி வைத்த டைரியும் சிபிசிஐடி கைப்பற்றிருக்காங்க. மேலும் விஷ்ணுபிரியா கோகுல்ராஜ் கொலை வழக்கு சம்பந்தமாக அவர் எடுத்த ஒவ்வொரு நடவடிக்கையும் அந்த டைரியில் முழுமையாக எழுதப்பட்டிருக்கிறதா தகவல்கள் சொல்லப்பட்டு வருது. இதனைத் தொடர்ந்து இந்த 4வது நாளாக இப்போ இன்னும் சற்று நேரத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை துவங்குறாங்க. இந்த விசாரணையில் 3 டிஎஸ்பிகள் 5 இன்ஸ்பெக்டர்கள் அடங்கிய குழுக்களாக இந்த விசாரணை நடத்துறாங்க. இன்று நடைபெறுமான விசாரணை 2 குழுக்களாக பிரிந்து விசாரணை நடத்தப்படும் சொல்லி சொல்லப்பட்டு வருது. இந்த நிலையில் நேற்று விஷ்ணுபிரியாவுடைய அலுவலகத்தில் நடைபெற்ற விசாரணை சுமார் 10 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று நாமக்கல் எஸ்பி அலுவலகத்திலும் இதனைத் தொடர்ந்து மேலும் இந்த விஷ்ணுபிரியாவுடைய காவலர் குடியிருப்பு பகுதியில் விசாரணை நடைபெறும் சரி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தேவேந்திரன். ரியாஸ், கோகுல்ராஜ் பொறியியல் மாணவர் கோகுல்ராஜ் கொலை வழக்கு தொடர்பான விசாரணை எந்த அளவில் உள்ளது? நிச்சயமா. அதாவது தேவேந்திரன், கோகுல்ராஜ் கொலை வழக்கு தொடர்பான இந்த விஷ்ணுபிரியா விசாரித்து வந்த நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்ட தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை இப்போ எடுத்து நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நேற்று அந்த சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜராகும்படி, அதாவது கோகுல்ராஜுடைய அண்ணன் மற்றும் அவருடைய தாயாருக்கு சிபிசிஐடி சார்பாக நேற்று அழைப்பு எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழக அரசு இந்த வழக்கை சிபிஐக்கு உடனே மாற்ற வேண்டும் சொல்லி அவங்க பெற்றோர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த நிலையில் இந்த சிபிசிஐடி விசாரணை வரவேற்பதாகவும் தற்சமயம் இந்த விசாரணைக்கு தங்களால் வர முடியாது என்று கோகுல்ராஜுடைய தாய் மற்றும் அவருடைய அண்ணன் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த கோகுல்ராஜ் மறைந்த இடமான திருச்செங்கோட்டில் இருக்கிற ரயில்வே மேம்பாலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று சிபிசிஐடி போலீசார் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. இந்த நிலையில் இந்த 2 விஷ்ணுபிரியா தற்கொலை மற்றும் கோகுல்ராஜுடைய இந்த வழக்கு தொடர்பான முதல் குற்றப்பத்திரிகை அறிக்கை, அதாவது இந்த 3 நாட்களாக நடைபெற்ற விசாரணை அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நாமக்கல் முதன்மை நீதிமன்றத்தில் நேற்று சிபிசிஐடி போலீசார் இந்த நீதிபதி முன்பு சமர்ப்பிச்சிருக்காங்க. தேவேந்திரன். ரியாஸ், இந்த வழக்கு விசாரணை இன்று எந்த அளவில் நடைபெற உள்ளது? தேவேந்திரன், நான் முன்பே சொன்ன மாதிரி, அதாவது இன்று நேற்று காலையில் 11 மணிக்கு துவங்கிய விசாரணை இரவு 11 மணி கடந்து இந்த விசாரணை அந்த இந்த விஷ்ணுபிரியாவுடைய காவலர் குடியிருப்பு மற்றும் அவருடைய அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிலையில் இன்னைக்கு காலையில் நாமக்கல் மாவட்டம் எஸ்பி அலுவலகத்திலும் தொடர்ந்து இந்த விஷ்ணுபிரியாவுடைய இந்த அலுவலகத்திலும் இந்த விசாரணை நடைபெறும். மேலும் நேற்று
நடைபெற்ற விசாரணையில் வந்து இங்கே திருச்செங்கோட்டில் இருக்கிற அனைத்து காவல் பெண் எஸ்ஐகளிடம் வந்து விசாரணை வந்து மேற்கொண்டாங்க. இதைத் தொடர்ந்து அவர்களுடைய பணியாற்றிய சக ஊழியர்களிடமும் அதனைத் தொடர்ந்து வந்து இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற எஸ்பி செந்தில்குமார் உடனான விசாரணை வந்து இன்று நடைபெறுகிறது. ஏற்கனவே செந்தில்குமார் உடனான எஸ்பி செந்தில்குமாரிடம் 5 மணி நேரம் வந்து விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் இன்றும் வந்து விசாரணை நடத்தப்படும் சொல்லி சிபிசிஐடி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. தேவேந்திரன், ரியாஸ், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.